சிவகாமி, பயங்கரமா பசி வயிற கிள்ளுதுமா. சாப்பிடலாமே. ஏன் எல்லாரும் இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கோம்? சாப்பாடு ரெடி தான் மாமா. நான் போய் எடுத்து வைக்கிறேன். சரி. இரு, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். உட்காரு. நான் சந்தியா கிட்ட எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொல்லிட்டேன். என்ன அத்தை திடீர்னு எப்படி சொல்றாங்க? சந்தியா தான் வேலையை சரியா பண்ணுவான்னு நினைச்சு சொல்றாங்களான்னு தெரியலையே. அப்பா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன், அதை மறந்தே போயிட்டேன்ப்பா. நம்ம பரமசிவ மாமா இருக்கார்ல, அவர் குவைத்துல இருந்து வந்திருக்காராம். அவர் ஏதோ வெளிநாட்டு நகை ஒன்று கொண்டு வந்திருக்காராம். நல்ல தங்கமா. அதை வாங்கிக்கிறீங்களான்னு அவர் பையன் உங்ககிட்ட கேட்க சொன்னாருப்பா. அதை ஏன்டா என்கிட்ட கேக்குற? உன் அம்மா கிட்ட கேளு. நான் என்னைக்கிட்ட இதெல்லாம் முடிவு பண்ணிருக்கேன். என்கிட்ட கேட்டு இப்போ என்ன ஆக போகுது? சம்பாதிக்கிறவங்க நீயும் சரவணனும் தான். உங்ககிட்ட காசு இருந்தா வாங்குங்க, இல்லனா விட்டுடுங்க. இதுல நான் என்ன சொல்றது? என்ன மயிலு அம்மா, அவ எங்க? யாரு? சந்தியா அம்மாவா? கிச்சன்ல இருக்காங்க. வேலைலாம் முடிஞ்சது, இப்ப வந்துருவாங்க. சரி, வளர்மதியும் தம்பியையும் சாப்பிட வர சொல்லு. ஏங்க, பாத்தீங்களா கதைய? இவன் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. இதுல என்ன சிவகாமி இருக்கு? சந்தியாவுக்கு அவன் உதவி பண்றான். இது ஒரு நல்ல விஷயம் தானே? உதவி பண்ணானா இல்லனா மொத்தமா சமைச்சதே இவன் தானான்னு தெரியலையே. அத்தை, எல்லாத்தையும் நான் தான் அத்தை சமைச்சேன். வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அத்தை. யாரு வந்தாலும் சரி வரலனாலும் சரி, நான் சாப்பிட போறேன்ப்பா. எனக்கு பசிக்குது. அப்புறம் வளர்மதி, புகுந்த வீடெல்லாம் செட் ஆயிடுச்சா? ஆமாண்ணே, நீங்க ஒரு தடவை எங்க வீட்டுக்கு வாங்க. என்னங்க கூப்பிடுங்க. ஆமா மச்சான், கட்டாயமா வரணும். எல்லாருமே வரணும். பங்குனி உத்திர திருவிழா நம்ம ஊர்ல ரொம்பவே விசேஷமா நடக்கும். வள்ளி திருமணம் நாடகம்லாம் போடுவாங்க. ஆமா, அந்த மேயாதமான் மே விட்டாங்களா இல்லையாப்பா? அத எந்த மான் மாமா? அதான்ப்பா, மேயாதமான்னு நாடகம் முடியற வரைக்கும் மேயவே விடாம கட்டி போட்டு வச்சிருப்பாங்களே, அந்த மானதான் கேக்குறேன். சரி சரி, இப்படியே பேசிட்டு இருக்காம எல்லாத்தையும் எடுத்து வைங்க. சமைச்சதெல்லாம் ஆறுது பாரு. அப்புறம் வளர்மதி, நல்லா சமைப்பியா? போன இடத்துல சமைச்சு எல்லாரையும் அசத்திட்டியா? ஆமா அண்ணி, நான் நல்லா சமைப்பேன். அதுவும் நான்வெஜ்னா ரொம்ப நல்லா சமைப்பேன். ஓ அப்படியா? அப்போ உன் ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச சாப்பாடு இது? இவருக்கா? இவருக்கு கெண்டை மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பருப்பு உருண்டை குழம்பு, பாவக்காய் குழம்பு, இதெல்லாம் விரும்பி சாப்பிடுவாரு. பரவாயில்லையேமா, அதுக்குள்ள இவ்ளோ தகவல் தெரிஞ்சு வச்சிருக்க. மாப்பிள்ளை மேல பாசம் அதிகமா இருக்கும் போல இருக்கு. ஏன் சிவகாமி, எங்க எனக்கு என்னென்ன ஐட்டம் பிடிக்கும் நீ சொல்லு பாக்கலாம். அதான் ஊருக்கே தெரியுமே, 4 அண்டா பக்கோடா வச்சாலும் ஒன்னா திங்கிற ஆளுன்னு. எடுத்து வை. சந்தியா, ஒரு நிமிஷம். அது என்னது? காலிஃப்ளவர் பக்கோடா அத்தை. காலிஃப்ளவரா? சரவணனுக்கு காலிஃப்ளவர்ல என்ன செஞ்சாலும் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? அத்தை, அது வந்து உனக்கு தெரியல, அதனாலதான் யோசிக்காம அள்ளி வைக்க போறேன். இதோ இருக்காளே வளர்மதி, இவ நேத்து கல்யாணம் பண்ணவ. ஆனா புருஷனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு ஒப்பிக்கிறா. ஆனா கல்யாணமாகி இத்தனை மாசம் ஆகியும் உனக்கு இந்த சின்ன விஷயம் கூட தெரியலல்ல?
சரி சிவகாமி, இதுல என்ன இருக்கு? விட. பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்கும்னு புருஷனும், புருஷனுக்கு என்ன பிடிக்கும்னு பொண்டாட்டியும் தெரிஞ்சு வச்சிருக்கணுங்க. அது வாய் வார்த்தையா சொல்லி தெரியறது இல்ல, கூடவே இருந்து வாழும்போதுதான் தெரியும். அது கூட தெரியலனா அந்த அளவுக்கு இவ சரவணன் கிட்ட இருந்து விலகி இருக்கான்னு தானே அர்த்தம். அம்மா அப்படியெல்லாம் இல்லைம்மா. எனக்கு காலிஃப்ளவர் பக்கோடா பிடிக்காம இருந்தது உண்மைதான். நான் இப்போ 4-5 மாசமா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேம்மா. அது உங்களுக்கு தான் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இது எப்பத்துல இருந்துடா? இல்லம்மா, கடைக்கு வர பல பேர் திரும்ப திரும்ப காலிஃப்ளவர் பக்கோடா இருக்கான்னு கேட்பாங்க. சரி, அதில் என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் போட ஆரம்பித்தேன். டேஸ்ட் பார்க்கறதுக்காக சாப்பிட்டு சாப்பிட்டு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுமா. அம்மா சூப்பரா இருக்குமா. நீங்க வேணா சாப்பிட்டு பாருங்களேன், நல்லா தான் இருக்கு. அப்புறம் என்ன சிவகாமி, நீ யாருக்காக இதை சொன்னியோ அவனே பிடிக்குதுன்றான். அப்புறம் என்ன, எல்லாரும் சாப்பிடுங்கப்பா எடுத்து. என்னம்மா பொண்டாட்டிய காப்பாத்துறாரு? அப்புறம் என்ன, எங்களெல்லாம் விட்டுட்டு ரெசார்ட் டூர் போனீங்களே, அங்க என்ன நடந்துச்சு? அந்த கதையை சொல்லுங்க. அதை ஏமா கேட்குற? தெரியாதனமா போய் ஒரு ரூம்லயே அடைஞ்சு கிடக்க வேண்டியதா போயிடுச்சு. ஆமா, சண்டே வேற போயிட்டீங்கல்ல, அண்ணி வேற கூட வரல, கஷ்டம்தான். ஆமா, அப்படியே கூட வந்துட்டாலும் மட்டும். எங்க சும்மா இருங்க. ஆ, அப்ப வளர்மதி, இந்த கொரோனால முடியட்டும், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ரெசார்ட்டுக்கு போலாம். கண்டிப்பா அண்ணி. என்ன வளர்மதி, புரியுதா? ம், கண்ணும் கருத்துமா நடந்துக்கணும். ம்? ம். ம். வளர்மதி, என்னம்மா அவசரம்? ஊருக்கு கிளம்பணும்னு சொன்னியாமே. ஆமா பெரியப்பா, வந்து 10 நாளுக்கு மேல ஆயிடுச்சு. இதுக்கு மேல இங்க இருந்தா அத்தை மாமா எல்லாம் திட்டுவாங்க. என்ன மாப்ள, உங்க அம்மாக்கு இப்படி பயப்படுறா? அட மாமா, நீங்க வேற அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. 10 நாள் இங்க இருந்ததால ஊர்ல வேலை எல்லாம் அப்படியே கிடக்கு. அதான் கிளம்புறோம். அப்படியா மாப்ள? வயல்ல என்ன போட்டிருக்கீங்க? உளுந்து விதைச்சிருக்கோம் மாமா. ஏன் உளுந்து விதைச்சிங்க? நின்னே விதைச்சிருக்கலாம்ல. ஹம், சரி, கொஞ்சம் பழைய காமெடி தான், அதுக்காக ஏன் இப்படி முறைக்கிறீங்க? சரவணா, அம்மா. கடைய சாத்திட்டியா? இல்லம்மா, சர்க்கரை இருக்க சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். பொறுங்க, இதோ வந்துடுறேன். சரிப்பா, ம். போயிட்டு வா. அப்புறம் வளர்மதி, வாக்கப்பட்டு போன இடத்துல நல்லபடியா நடந்துக்கோ. உனக்கு என்ன வேலை தெரியுமோ அது எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய். முக்கியமா பொய் சொல்லாத. நீ உள்ளத உள்ளபடி சொல்லிட்டன்னா அந்த ஒரு நாளோட அந்த பிரச்சனை போயிடும். பொய் சொன்னா அது தினமும் 2 குட்டி வரைக்கும் போடும். சமாளிக்கவே முடியாது. சரிங்க பெரியம்மா, நான் எதுக்கு போய் சொல்ல போறேன்? ம், இல்ல அப்படி கூட சில பேர் இருப்பாங்க. என்ன செய்யறது? சந்தியா, மாமா, நீ ஏதோ ஒரு படிப்பு சொன்னியம்மா, அது என்னம்மா படிப்பு? அது என்ன படிப்பு மாமா? அதாம்மா, வளர்மதிக்கு ஏதோ படிப்புன்னு சொன்னியம்மா. அது படிப்பு இல்ல மாமா, ரேடியோ ஜாக்கி வேலை. இந்த
ரேடியோல எல்லாம் பேசுவாங்கல்ல அது. ஓ, வளர்மதிக்கு அந்த மாதிரி ரேடியோ ஜாக்கி ஆகணும்னு ஆசையா. அப்படியா அக்கா? அப்போ நீங்க ரேடியோல பேசுறத நாங்கெல்லாம் கேட்கலாம் இல்ல? ஏய் சும்மா இரு பார்வதி. அவ இப்பதான் ஒரு வீட்டுக்கு வாழ போயிருக்கா. கண்டதையும் சொல்லி அவ மனச கலைச்சு விட்டுறாதீங்க. சரி அர்ச்சனா, உள்ள ரூம்ல ஒரு கட்டப்பையில துணி வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வா. அப்படியே மாடத்துல குங்குமம் இருக்கும், அதையும் எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. பெரியம்மா, அங்க வீட்ல அத்தை மாமா நான் இவர் மட்டும்தான். அதுவும் இல்லாம இவங்கெல்லாம் வேலைக்கு போயிட்டாங்கன்னா நான் மட்டும்தான் இருப்பேன். ஆனா இங்க இவ்ளோ பேரு கூட்டமா ஜேன்னு இருக்கீங்க. இத்தனை நாள் இங்க இருந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு வெறிச்சோடி இருக்க போகுது. வளர்மதி, அப்படின்னா இன்னொரு 10 நாள் இருந்துருப்போமா? இல்லண்ணா, ஏற்கனவே இங்க இருந்தது அதிகம். இதுக்கு மேல தாங்காதுன்னு கிளம்ப வேண்டியதுதான். அத்தை இந்தாங்க அத்தை. இங்க வா வளர்மதி. வாமா, தள்ளி வை. மாப்பிள்ள, வளர்மதி, இதுல உங்க 2 பேருக்கும் புது துணி இருக்கு. சந்தோஷமா இதை நீங்க போட்டுக்கணும். இந்தாங்க. எல்லாத்தையும் வீட்ல கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுங்க, சரியா? செந்தில ஆட்டோக்கு சொல்லிட்டியா? இதோ சொல்லிடுறேம்மா. இவ்வளவு நேரம் நீ என்ன பண்ண? இதோ போறேம்மா. போய் சீக்கிரம் சொல்லு. அண்ணி, நாங்க கிளம்புறோம் அண்ணி. சரி, பார்த்து போயிட்டு வாங்க. அப்புறம் போன்ல பேசுவோம் என்ன? சரி, ஓகே அண்ணி. என் வயசுல நான் பார்த்ததுலயே ரொம்ப அந்யோன்யமான தம்பதினா அது நீங்களும் அண்ணனும் தான். 2 பேரும் வெளிப்படையா எதையும் காட்டிக்கிறது இல்லையே தவிர, ஆனா ஒருத்தர் மேல ஒருத்தர் எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது அண்ணி. இதே மாதிரி நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அப்புறம் மச்சான், உங்களை மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும் மச்சான். அதான் என் ஒரே ஆசை. நீங்க வேற மாப்பிள்ள, நான் அப்படி என்ன வாழ்ந்துட்டேன்? அப்படிலாம் இல்ல மச்சான். ஒரு வாரம் நீங்க ஊர்ல இல்லாத சமயத்துல சந்தியாக்கா எப்படி கஷ்டப்பட்டாங்கன்னு நான் கண் கூட பார்த்தேன். உங்க கிட்ட இருந்து போன் வருதுனாலே அவங்க துள்ளி குதிச்சு ஓடுவாங்க. அதுலயே பேசுறது நீங்க தான் நல்லாவே தெரிஞ்சிரும். சரி மச்சான், நாங்க போயிட்டு வரோம். சரி, பார்த்து போயிட்டு வாங்க. இந்த ஆட்டோ அனுப்புறதுக்குள்ள போதும் போதும் 10 ஆயிடுச்சு. நாள் 2 பேரும் இங்க சந்தோஷமா இருந்தாங்க இல்லங்க? 4 மணி நேரத்துல போயிடுவாங்க. ஆமா ஆமா. ஊருக்கு போனது போன் பண்ண சொல்லிருக்கேன். என்னது என்னது? ராத்திரி கரண்ட் கட் ஆயிடுச்சு. திரும்ப வருமா இல்ல ராத்திரி பூரா இப்படிதானே தெரியலையே. கரண்ட் ஒரு போயிடுச்சா? நிமிஷம் இருங்க, நான் போய் டார்ச் லைட் இல்ல எடுத்துட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம், நீங்க இங்கே இருங்க. நான் போய் விளக்கு எடுத்துட்டு வரேன். இது கேண்டில் இருக்கு, எடுத்துட்டு வந்து. கிச்சன்ல போய் விளக்கு எடுத்துட்டு வா. நம்ம ரூம்ல கூட ஒரு மெழுகுவத்தி வச்சிருந்தோம்ல. நீ போய் பாரு. சரி, நான் இங்க எங்கேயாவது இருக்கா டார்ச் பாக்குறேன். வச்சிருந்தேன். அப்பாடா, இருட்டுல எங்கேயாவது விழுந்து தொலைக்காதீங்க. நாளில் இங்கே மின்சாரம் போல வந்தாயே,
வா வா என் வெளிச்சப்பூவே வா. ஓஹோ மின் வெட்டு நாளில் எங்க மின்சாரம் போல வந்தாயே. வா வா என் வெளிச்சப்பூவே வா. உயிர் தீட்டும் உயிலேவா, குளிர் நீக்கும் வெயிலேவா, அழைத்தேன் வா அன்பே. மழை மேகம் வரும்போது மயில் தோகை விரியாதோ, அழைத்தேன் வா அன்பே. காதல் காதல் ஒரு சிறு காலம் யாவும் அது வருவாதாம். வாழ் தொடங்கிய கலை தொடர் கதை அடங்கிய நிலையே. இந்த வெளிச்சத்துல பார்க்கும்போது பார்க்கும்போது வந்து இந்த வெளிச்சத்துல உங்களை பார்க்கையில நீங்க கோயில் சிலை மாதிரியே இருக்கீங்க. எங்க நிஜமாதாங்க சொல்றேன். பொய் சொல்லாதீங்க. ஆஹா, பொய்யெல்லாம் இல்லைங்க, நிஜமாதான் சொல்றேன். நீங்க என்ன நம்பல இல்ல? ஒரு நிமிஷம் என் கூட வாங்கல. ஏங்க வாங்க சொல்றேன். வேண்டாங்க. வாங்க. பாருங்க, எவ்வளோ அழகா இருக்கீங்க, நீங்களே பாருங்க. இருந்தாலும் கோயில் சிலை உதாரணம் ரொம்ப பழசு சரவணா. எந்த கோயில் சிலையா? சிவன் கோவிலா இல்ல பெருமாள் கோவிலா? அப்பா ஒண்ணு இல்ல. ஏங்க போன்ல என்னங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஏங்க என்னங்க அமைதியாவே இருக்கீங்க? என்னாச்சுங்க உங்களுக்கு? என்ன வண்டியில கூட்டிட்டு வரும்போது நீங்க இப்படிதான் இருந்தீங்க. நான் பேசிக்கிட்டே இருந்தேன், நீங்க ஒரு வார்த்தை கூட பேசல. ஓ, அதுக்கு பழி வாங்குறீங்களாக்கும்? நான் ஏதோ யோசனையில வந்துட்டேங்க, விடுங்க. அதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா உங்களை மன்னிச்சிட்டேன். உங்களை மன்னிச்சு தேங்க்ஸ் சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. தேங்க்ஸ். தேங்க்ஸா? எதுக்குங்க? மறுபடியும் என்ன அத்தை கிட்ட இருந்து காப்பாத்தினதுக்கு. அதுக்குதான். நான் காப்பாத்தினா? என்னங்க சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. அதாங்க, உங்களுக்கு பிடிக்காத காலிஃப்ளவர் பக்கோடா பிடிக்கும்னு போய் சொல்லி அத்தையோட கோவத்துல இருந்து என்ன காப்பாத்தினதுக்கு. அதுவா? நான் உங்களை காப்பாத்ததான் போய் சொன்னேன்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? கிண்டல் தானே பண்றீங்க. இப்படி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சீங்கன்னா நான் என்னதாங்க பண்றது? அம்மாவுக்கு உங்களை எல்லாரும் முன்னாடி திட்டணும், அவமானப்படுத்தணும்லாம் இல்லைங்க. எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியலேன்ற கோவம் தாங்க. மற்றபடி கோவம் வந்துட்டா மனசுல என்ன இருக்கோ அதை அப்படியே பேசிடுவாங்க. அது அவங்க குணங்க. என்ன அவங்க திட்டும் போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா உங்களுக்கு அது பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்காம இருந்திருக்கேன். அது என்னோட தப்புன்னு தான் நான் நினைச்சுக்கிட்டேன். அதனால்தான் பிடிக்குன்னு சொல்லி சமாளிச்சிட்டேனே. பாத்தீங்களா, என்னை பத்தி நீங்க நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. நான் தான் லூசு. சாரிங்க, என்னால அத்தை கிட்ட நீங்க போய் சொல்ல வேண்டியதா ஆயிடுச்சு. அட நீங்க வேறங்க,
சாப்பிட்றதுக்கு முன்னாடி வரைக்கும் தாங்க போய் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நிஜமாயிடுச்சுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? புரியல எனக்கு. இல்லங்க, எனக்கு அந்த காலிஃப்ளவர் பக்கோடா நிஜமாவே பிடிச்சிருந்ததுங்க. ஆ? செம்ம டேஸ்டா இருந்ததுங்க. அத எப்படி செஞ்சீங்கன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா அத செஞ்சு நம்ம கடையில கொடுத்தா கூட்டம் அலமோதுங்க. பாத்தீங்களா பாத்தீங்களா, மறுபடியும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஏங்க, இந்த தடவை நீங்க ரொம்ப தப்பாவே கண்டுபிடிச்சிட்டீங்க. நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்ப வரைக்கும் அந்த மசாலாவோட வாசனை கையில இருக்குங்க. அட நீங்க வேணா பாருங்களேன். மசாலா வாசனை வந்ததா? ம்ஹும். இல்லையே. ஐயோ, உங்களுக்கு வாசனை வரல? வரல. ஏங்க, அப்ப உங்களுக்கு கொரோனாங்க. ஆ? வாசனை தெரியலனா கொரோனா இருக்குன்னு தானே சொல்லுவாங்க. ஐயோ, இல்ல அப்படிலாம் எதுவும் இல்ல. வாசனை வந்துச்சு நிஜமா வந்துச்சா?